Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors and New Year. I'm Farzana. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே புதுசான ஒரு 4 டிஷ் பார்க்க போறோம். 4 டிஷ்ஷுமே புதுசு கிடையாது, பட் 2 டிஷ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நியூவாக இருக்கும். ஒன்று வந்து அரேபியன் டிஷ்ஷு, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தோட டிஷ்ஷு. கொஞ்சம் அதை இன்னோவேட்டிவாக கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்ரீலங்கன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக ப்ரே பண்ணிக்கலாம். இன்னுமே அவங்க கஷ்டம் தான் பட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம நோம்பு ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், திருப்பி அவங்களுக்காக ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரே பண்ணிகிட்டும் இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து அவங்களோட இது செட்டில் ஆகிற வரைக்குமே நம்ம ப்ரே பண்ணுவோம். அது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடிகிற ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து நம்மளோட வ்ளாகுக்கு வரலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஷஹரோட ரொட்டீன் தான் காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸில் பண்ணுற மாதிரியான ரெசிபீஸ் தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஃபன்னாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லெபனீஸ் ரைஸு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லென்டில்ஸ் வேணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மசூர் தால் இருக்கு இல்லையா, மசூர் பருப்பு. ஸோ மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க நம்மளோட ஊர்லலாம். அது வந்து தோலோட ஹோலாக இருக்கும். அது எடுத்துருக்கேன் நான் வந்து. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதை வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வந்து மீன்வாயில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுக்கிறேன். இதை நான் வந்து ஒரு 1 பாட்டில் தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் அதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். சாட்டே மோட் போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஈவன் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க கையளவுக்கு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அது கூட ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு பட்டையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவைப்படாது, ஆனால் வந்து கார்லிக் தேவைப்படும், பூண்டு தேவைப்படும். அதனால வந்து 6 பல் அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி மின்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இடிச்சு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதனால் சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு கோல்டன் கலர் ஆற அளவுக்கு வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சமே எனக்கு எண்ணெய் தேவைப்பட்டதுனால நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இந்த ரெசிப்பியில் வந்து பச்சை மிளகாய் இல்லை, பட் என்னோட ஓன் ப்ரிஃபரன்ஸ்க்காக நான் ஒரு 3 to 4 பச்சை மிளகாய் அளவுக்கு உடச்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, ஸோ அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறுங்க. ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் கலர். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரமதான் ப்ரிப்பரேஷனில் வெங்காயம் பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பொரிச்ச வெங்காயத்தை இது கூட ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து மெயினே இந்த ஃப்ரை பண்ண ஆனியன் தான் போடணும். ஸோ அது போட்டுக்கோங்க. இப்போது 7 ஸ்பைஸ் ரெடி பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இது எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். ஸோ இவ்வளோ தான் தேவைப்படும். பட் நான் இந்தியன் அப்படின்றதுனால எனக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் எனக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால நான் கரம் மசாலா பவுடரும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஜஸ்ட் டோட்டலி ஆப்ஷனல், அப் டு யூ. உங்களுக்கு ஆசைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், அவ்வளோதான். ஸோ இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் லெமன், ஒரு ஃபுல் லெமனை வந்து இந்த ஜூஸ் மட்டும் இந்த ஸ்டேஜில் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதுக்கு தக்காளி பேஸ்ட்லாம் எதுவும் தேவைப்படாது. ஸோ அதனால் நம்ம வந்து லெமன் மட்டும் தான் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மசாலா ரைஸாக ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபீஸாக கூட கிட்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போது நான் ரைஸ் வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 3/4 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு 1/2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ வந்து 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். பட் நான் 1 பாட்டில் போடுறதுனால எனக்கு தண்ணியோட அளவு வந்து கம்மியாக தான் தேவைப்படும் அப்படின்றதுனால நான் தண்ணியை வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து சஃப்ரான் போட்டுக்கிறேன். சஃப்ரான் போடும்போது ஒரு நல்ல வாசனை இருக்கும் இல்லையா, ஸோ அதனால சஃப்ரானும் போட்டுக்கிறேன். இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சு ரைஸ் மோடில் போட்டு குக் பண்ண போகிறேன். ஒரு 5 to 7 மினிட்ஸில் அதுவே ரெடி ஆயிரும், அதுவே ஆஃப் ஆயிரும். நீங்கள் விசில் வச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் வைங்க, போதும் தாராளமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு மட்டன் கறி பண்ண போகிறேன், தஹி மட்டன் கறி. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படாது, கொஞ்சமாக போதும். லைக் ஒரு 3 ஸ்பூன் அந்தளவுக்கு போதும். இப்போது மட்டன் வந்து நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பவுடர், மட்டன் மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அது சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி எப்படி செய்கிறது மசாலா அப்படின்றது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு கர்ட் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க மறக்காமல். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் அளவுக்கு அது கொஞ்சம் ஊறட்டும்.
அப்போ தான் அது மட்டனில் நல்லா அந்த மசாலாலாம் இன்ஃப்யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன், குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு குக்கிங் ஆயில், நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எது விருப்பமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூனும் அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கீயும் சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காயெலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த க்ரீன் க்யூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரமதான் ப்ரிப்ரேஷனில் செஞ்சோம் இல்லையா, க்ரீன் பேஸ்ட், அது வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா அதுவும் அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் கரைஞ்சி வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், ஸோ அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, நல்லாயிருக்கும். இது ஒரு ஹைதராபாத்தி ரெசிபி, ஸோ நல்லா டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து அந்த எண்ணெயில் குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம ரைஸ் செக் பண்ணி பார்த்துடலாம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வெண்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு இல்லையா, ஸோ நல்லாயிருக்கும். மசாலா ரைஸ் மாதிரி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து அவங்க வெறும் தயிரை வச்சு சாப்பிடுவாங்க, ஏன்னா இதுலேயே ஃப்ளேவர் எல்லாமே நிறையா இருக்குமா, ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக அதை இறக்கும் போது கொஞ்சமாக பொரிச்ச வெங்காயம், அப்புறம் ஃப்ரை பண்ண நட்ஸ் உங்களோட விருப்பப்படி போட்டுக்கலாம். பைன் நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ இதுவாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே குக் ஆயிடுச்சு இல்லையா. இப்போது மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த தண்ணியை வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நான் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 5 விசில்ஸ் இருக்கும். இப்போது நல்லா மட்டன்லாம் வெந்துருச்சு பாருங்கள். போன் எல்லாம் அப்படியே தனியாக கலந்துட்டு வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பொட்டேட்டோ இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் திக்கான தேங்காய் பால் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஜஸ்ட் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ போட்டுட்டு ஒரு மூடி வச்சு விசில் எதுவுமே போடக்கூடாது, வெயிட் எதுவுமே போடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நல்ல வாசனையாக ஒரு இது ரெடி ஆயிரும். நான் அதில் ஆக்சுவலி கரம் மசாலா வந்து நம்மளோட க்ரீன் பேஸ்ட்லேயே போட்டிருக்கோன்றதுனால நான் கரம் மசாலா எக்ஸ்ட்ரா நான் போடலை. நீங்கள் க்ரீன் பேஸ்ட் போடலை அப்படின்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம் இஃப்தாருக்கு. இதெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இஃப்தாருக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. என்னென்னா நான் இப்போ ஒரு புட்டிங்கும் பண்ணிட போகிறேன், நம்ம குடிக்க போகிற ஜூஸும் பண்ணிட போகிறேன். ஸோ இன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சியோ இல்லை ஒரு வடையோ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா ஈஸியாகவே முடிஞ்சிடும். அதுவும் நீங்கள் இந்தியாவிலலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கஞ்சியெல்லாம் கிடைக்கும் இல்லையா, ஸோ வடை 10 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, 3 ஏலக்காய் இடித்து தண்ணியில் போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து கரைச்சி அதுவும் போட்டுக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம ரமதான் ப்ரிப்ரேஷனில் பண்ணோம் இல்லையா, அந்த என்ன சொல்கிறது சர்க்கரை வாட்டர் இல்லையா, வெள்ளை தண்ணி, ஸோ அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லெமன் ஜூஸ் க்யூபும் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போது நமக்கு டேஸ்ட்டான பானகம் ரெடி. பானகம் தான் அது, அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி தாகம் அவ்வளோ சூப்பராக போகும். அது நோம்பு திறந்துட்டு வர்ற அந்த நாக்கெல்லாம் டீஹைட்ரேட் ஆகும் இல்லையா, ஸோ அதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ஒரு தடவை பண்ணி குடிச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு தாய்லாந்து ஸ்டைல் புட்டிங் ஒன்று பண்ண போகிறேன். அதை வந்து என்னோடய டச்சில் கொஞ்சம் ரீடச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹாரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைனியாக பீசஸ் கிடைக்கும். Welcome. Love you too. You like it? You want some more? Anjukuti, you want some more? No? இப்போது நம்ம ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம அகர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 7 கிராம்லேருந்து 8 கிராம் அளவுக்கு அகர் எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 400 ml அளவுக்கு தண்ணியும் அப்புறம் ஒரு 100 ml அளவுக்கு
எவாப்ரேட்டட் மில்க்கும் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து திக்கான மில்க்குங்க, இங்கே காய்ச்சி இங்கே வைப்பாங்க ஒரு மாதிரி பாட்டிலில் போட்டு. ஸோ உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பால் திக்காக காய்ச்சி சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் போட்டு நல்லா கரைஞ்சி வரும்போது சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணேன், பெரிய ஸ்பூனுங்க இது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கூடவோ குறைச்சோ பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் டைனி பிட் ஆஃப் கொஞ்சமாக உப்பு லிட்டலாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதை போட்டு நல்லா கரைய வச்சுக்கோங்க. எல்லாம் கரைஞ்சி வரும்போது ஃபைனலாக அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரூ அப்ஸா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரோஸ் சிரப் மாதிரி தான் இருக்கும். ரூ அப்ஸா இல்லைன்னா நீங்கள் ரோஸ் சிரப் போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செட்டிங் போலுக்கு எடுத்துக்கோங்க. நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து கொஞ்சம் ஜூஸ் வந்து கொஞ்சம் வெளியே போகணும். அதுக்காக லைட்டாக ஒரு 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜூஸ் வெளியில் வரும். அப்போது நமக்கு மிங்கிள் ஆகி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்க அகர் வந்து லைட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கிளறிட்டிங்கன்னா ஒரு மாதிரி அது செட் ஆகி வரும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வாட்டர்மெலன் மாதிரி இருக்குங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்கவும் அவ்வளோ அப்படைசிங்காகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மட்டன் கறி பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மட்டன் கறியாக இருக்கும் இது கண்டிப்பாக. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன், தம்ப்நெயிலுக்காக, வீடியோக்காக. ஸோ அவ்வளோதான். இப்போ டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்னஸ்லாம் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் திக்காவோ இல்லை இன்னும் கொஞ்சம் தனியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்குமே நல்லா ஒத்து போகும். லைக் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பாடு பண்ணி முடிச்சு சாப்பிட சொன்னால் எனக்கு சாப்பிடவே மனசு வராதுங்க, கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அது ரொம்ப டயர்டாக இருக்குமா. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்றியான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி ஷஹர் வச்சுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் அவங்களுக்கு. ஸோ என்னால் சாப்பிட முடியல, அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டுறதுனால நான் மட்டன் பீசஸ்லாம் கொஞ்சம் பிச்சு கொடுத்துருந்தேன். அதே டைமில் வந்து நான் கொஞ்சம் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டேன். நாக்கில் அப்படியே டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு எனக்கு. ஸோ திருப்பி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போனாங்க. ஸோ நான் ஃபைனலாக ஜாயின் பண்ணேன் அப்படின்றதுனால திருப்பி வந்து நான் ஷஹர் அப்போயே சாப்பிட்டு முடிச்சிடலாம், நானுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். ஏன்னா அப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் அப்போ தான் குக் பண்ணி முடிச்சிருந்தேன், இல்லை ஒரு லேட்டாக தான் சமைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா கொஞ்சம் சூடாக சமைச்சிடலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஸோ அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இஃப்தாரோட வேலைகளை இப்போயே பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு இஃப்தாருக்கும் கொஞ்சம் வேலை இருக்காது இல்லையா, ஈஸியாக இருக்கும். நைட்டில் கொஞ்சம் சமைக்கிறது கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும் அப்படின்றதுனால நான் அப்போது தான் சமைச்சேங்க. இப்போ பாருங்கள், இது என்னோடய பிளேட்டு, ஷஹர் இது தான் எனக்கு. ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு, கரெக்டான ஒரு டெக்ஸ்சர்லேயும் வந்துருந்தது. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் இதே காம்போ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் நீங்கள் சிக்கன் கறி கூட வைக்கலாம், இல்லை நீங்கள் அசச் அப்படியே அந்த ரைஸும் கர்டும் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து ஷஹர் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டது. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து டெம்ப்டேஷன் தாங்க முடியல அப்படின்றதுனால நான் டீமோல்டு கூட பண்ணலை, அப்படியே கட் பண்ணிட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டோட புட்டிங். இது நல்லா செட் ஆகிருக்கு இல்லையா, 1/2 hour தான் ஆயிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா நல்லா செட் ஆகும். டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு அல்ட்டியாக இருக்கும். மெல்ட் இன் மவுத் கன்சிஸ்டன்சியில் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுனா அவ்வளோ ஒரு யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். அதுதான். நீங்கள் மில்க்குக்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இது பார்த்தீங்கன்னா என் நெய்பர் கொடுத்த ஸ்வீட். இது லாஸ்ட் டைம் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இவ்வளோ சமைக்கிறீங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் நாங்கள் நெய்பர்ஸ்க்கு வந்து நல்லாவே ஷேர் பண்ணுவோம், அவங்களும் அதே மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து அரேபியன் ஸ்வீட்ஸு. நிறையா ஸ்வீட்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது எங்களால் அவ்வளோ கூட சாப்பிட முடியாது, பட் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். எங்களுக்கு வந்து தொழுதுட்டு தூங்குறதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், பட் என்னால் முடியலை. உங்களுக்கு வந்து இந்த vlog வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.